வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஏற்காட்டில் நடந்த ஒரு வண்டர்ஃபுல் பர்த்டே பார்ட்டி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் இந்த பர்த்டே பார்ட்டி அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஏன்னு நீங்களே பாருங்கள். நாங்கள் கொடுக்குற ஒரு 60 செகண்ட்ஸ் டைமில் டிஜே சாங் ப்ளே பண்ணுறது தான் நமக்கு டைமிங் கணக்கு, ஓகேவா? 60 செகண்ட்ஸில் யார் அதிகப்படியான பலூன்ஸை பெருசாக ஊதி வெடிக்கிறீங்கன்றது தான் கணக்கு. ஓகே, டக்கு 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 டக்குன்னு வந்து நீங்க பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு பிளாஸ்ட் பண்றீங்கன்றத கிரவுட் நம்ம தான் வந்து பார்த்து டிசைட் பண்ணணும். சரிங்களா? எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் நார்மல் பர்த்டே பார்ட்டி மாதிரி இல்லாம பசங்களுக்கு நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்கங்க. அது ரொம்பவே எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த கெஸ்ட் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நாங்கள் மார்னிங் வந்துட்டு ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு தான் நாங்கள் போனோம். பரவாயில்ல, நாங்கள் டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போன டைம் தான் கரெக்டாக இந்த பலூன் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கேமோட வின்னர் வந்து யாருன்னு நீங்களே பாருங்கள். என்னோடய பொண்ணு தான் இந்த கேமில் வின் ஆனாங்க. நீங்க எல்லாரும் அவங்களே சொல்றீங்களான்னு பார்க்கலாம். யார் இதுல இருக்கிறதுலே அதிகமா பலூன் பிளாஸ்ட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் கரெக்ட். எஸ். ஐயோ அக்கா, வீட்ல பலூன் டெக்கரேஷன் இதெல்லாம் அடிக்கடி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். டக்கு டக்கு டக்குன்னு பண்ண மாட்டாங்களா? ஸ்கூல்ல பண்ணுவாங்க. ஸ்கூல்ல பண்ணுவாங்க. ஆஹா, அந்த பிராக்டிஸ்னால அவங்க சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. சோ அவங்களுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுத்துடலாமா? உங்க பேரு ப்ளீஸ். விஸ்வேதா, அவங்க தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. சூப்பர், थैंक यू so much, thank you. சோ நெக்ஸ்ட் கேமுக்கு நான் உங்களை எல்லாம் கூப்பிடுறேன். அங்க இருந்தே சொல்லிடுங்க சார். கன்ஃபார்ம் இல்லையா கிஃப்ட் எல்லாருக்கும் வீட்டுக்கு? பாருங்க, சாரே சொல்லிட்டாங்க எல்லாருக்குமே வந்து வீட்டுக்கு தேடி கிஃப்ட் வந்துடும். எல்லா பர்த்டே பார்ட்டி மாதிரி கேக் கட்டிங்கும் இருந்தது, நல்ல ஃபுட் இருந்தது. பட் ஆனால் இந்த கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணது பசங்களுக்காக ரொம்ப அது மெமரபுளாக இருக்குங்க, மறக்கவே முடியாது. எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. இந்த பர்த்டே பார்ட்டியோடைய ஏஞ்சல் யாருன்னா ஈஷா குட்டி, அதாவது எங்கள் வீட்டுக்காரோடைய கசின் பொண்ணு, அவங்களுடைய சித்தி பேத்தி. அந்த பாப்பாவுக்கு தான் பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஏற்காட்டில் ஒரு ரெசார்ட்டில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கிளைமேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுவும் இல்லாமல் அவங்க அவுட்டோரில் பிளான் பண்ணது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பர்த்டே பார்ட்டினா இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே இருக்கிற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வர வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த கேமில் வின் பண்ணது வந்து ஷாஷா மேம். கன்ஃபார்மா மேம்? நிறைய இல்லை, ஆக்சுவலாக அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே நிறைய எடுத்துகிட்டு போனாங்க. உங்கள் பேர்? சாஷா. சாஷா தான் வின் பண்ணியிருந்தாங்க. சூப்பர். பட் எல்லாருமே சூப்பர். நெக்ஸ்ட் வந்து இப்போ லிங்கேஷ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. தியானேஷும் இதில் கலந்துக்கிட்டாரு. நல்ல பசங்க என்ஜாய் பண்ணாங்க, ஓடிக்கிட்டே இருந்தாங்கங்க. பசங்களுக்கு வந்து அந்த களைப்பே தெரியல. 3, 2 திவ்யா அவன் போற வேகத்தை பார்த்தா கீழே சொல்றதெல்லாம் கேட்க கூடாது. அப்பதான் வின் பண்ணுவோம். டன்னா நீங்க அப்படி புடிச்சீங்கன்னா அதாவது அந்த பேப்பர் டம்ளரை வச்சே இங்கேருந்து பால் எடுத்துகிட்டு போய் அந்த சைடு இருக்க பேப்பர் டம்ளரில் அந்த பாலை வந்து நம்ம உள்ளே போட்டு நிரப்பணும். யார் அதிகமான பால்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்க தான் வின்னரு. லிங்கேஷ் வந்து ஒரு 6-7 பால் போட்டார், அவர் தான் வின்னருன்னு நினைக்கிறேன். இது வந்து 2 வாட்டி இந்த கேம் கண்டக்ட் பண்ணாங்க. இதே மாதிரியே பெரியவங்களுக்கும் கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கங்க. நாங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணல. நிறைய பேர் பர்த்டே கேர்ளோடைய அம்மா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த கேம். அவங்க வந்து ரொம்ப என்ஜாயபிளாக பண்ணாங்க. சார் அப்போ என்ன கேம் வேணும் சொல்லுங்கள் சார்.
எங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி. அதுதான் கேட்குறேன், எங்கன்னு சொன்னாங்க வச்சுக்கிறீங்க. கோழி குண்டு விளையாடுறது, கபடி விளையாடுறது, லேடிஸ்க்கெல்லாம் பல்லாங்குழி விளையாடுறது, இப்படி கொடுமா. இவருக்கு வந்து நேத்தான் 18 வயசு, இன்னைக்கு 19 வயசு. அவர் எப்படி இருக்காரு, நான் எப்படி இருக்கிறேன். இவருக்கு வந்து நேத்தான் 19 வயசு. இது வந்து டீமா விளையாடுற கேம் தான், அதனால பிரச்சனை இல்ல. தாத்தா வேணும் கண்டிப்பா. சார் நீங்க வாங்க ப்ளீஸ், ரொம்ப ஈஸி தான், டீம் கேம் தான். இப்போ வந்து எல்டர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நல்லா ஃபன்னாக இருந்தது. பசங்களாம் வந்து தாத்தாங்க விளையாடுறதெல்லாம் பார்த்து நல்லா ரசிச்சுட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ சென்டர்ல ஒரு வே பாத் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே நீங்கள் அழகாக அரேஞ்ச் ஆகி நின்றுட்டீங்கன்னா என்ட்ரிக்கு அழகாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரிபடி. இப்போ பர்த்டே கேர்ள் என்ட்ரி சீன், ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பேஸ்டல் கலரில் தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. பிங்க் தீமில் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ தான் பர்த்டே கேர்ள் வரப்போகிறாங்க, பார்க்கலாம் வாங்க. எல்லாருமே கொஞ்சம் சிங்கிள் ரோல் அப்படியே ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கனவுகள் தேய்ந்ததென்று கலங்கிடக் கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்கச் சொல்லியதே. எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது கணா காணச் சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றேன், உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள். பர்த்டே ஏஞ்சல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் கேக் கட்டிங் தான். அவங்க தாத்தா பாட்டி, அவங்க அம்மா அப்பா, அப்புறம் கெஸ்ட்டோடு சேர்ந்து பர்த்டே கேர்ளும் நின்றுட்டுருக்காங்க. எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய். எனதுறவே எனதுறவே கடவுளைப் போல் நீ முளைத்தாய். நெடுஞ்சாலையில் படும் பாதம் போல் சேர்க்கிறேன் வாழும் காலமே. வரும் நாட்களே தரும் போக்களே நீடுமே காதல் காதல் வாசமே. பர்த்டே ஏஞ்சலுக்கு அவங்க தாத்தா டைமண்ட் நெக்லஸ் போடுறாரு. அதுக்கப்புறம் கேக் கட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே பாப்பாவுக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோமோ எல்லாத்தையும் கொடுத்தோம். ஓவராலாக இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அங்கே டிஜே சாங்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க, பட் அதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா காப்பிரைட்ஸ் கிளைம் ஆகிடும். Happy birthday, happy birthday, happy birthday to you. இந்த பார்ட்டி பாப்பர்ஸ் வந்துங்க சூப்பராக இருந்ததுங்க. எல்லா குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் அவங்க ஷவர் மாதிரி வந்து ப்ளோ பண்ணிட்டே இருந்தாங்க பாருங்கள், செம்மையாக இருந்தது. இது எங்களை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, அட்ராக்டிவாக இருந்தது. இந்த ஷோலேயே வந்துட்டு அதுதான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. சரி வாங்க, இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம சாப்பிட போகலாம். என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். லைவ் கான்டெஸ்ட்டில் வந்துட்டு டிஃபன் ஐட்டம்ஸும் இருந்தது. முட்டை தோசை, தோசை ஐட்டம்ஸ், ஆம்லேட் இந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தாங்க. அது இல்லாமல் மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர், சில்லி சிக்கன், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்ததுங்க. சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரருடைய ஃப்ரெண்டு. எல்லோரும் திருவண்ணாமலை கிரிவலம் ஒட்டுக்கா போவாங்க. ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ் தான் கூப்பிட்ருந்தாங்க. அதுவே இவ்வளோ பேர் வந்தாச்சு. ஏன்னா எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெருசு. இந்த சைடு நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களாம் வந்து வெஜிடேரியனுக்கும் ஃபுட்டெல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது மட்டன் பேஸ் மாதிரி வெஜிடேரியனு.
நான் வந்து வாங்கிட்டு வந்து இப்போ தான் உட்காந்தேன். விஸ்வேதா லிங்கேஷ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லிங்கேஷ்க்கு தலையை நிற்கல பாருங்கள், கையும் காலும் டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருந்துச்சு. அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணார். இந்த ஃபங்க்ஷனே குட்டீஸ் தாங்க என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்களே எல்லோரும் ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியெல்லாம் ஒரு இடத்துல ரீயூனியன் பண்ணது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. பசங்கள்லாம் வந்துட்டு ஸ்கூல் போக ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. கரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு சண்டே வச்சுருந்தாங்க. அதனால் எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் மாதிரி இங்கே வந்திருந்தது. ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம ஸ்டேஜ் போயிட்டு எல்லாத்துக்கும் கிஃப்ட், நம்ம வாங்கிட்டு வந்த கிஃப்டெல்லாம் கொடுத்துடலாம். ஒவ்வொரு ஃபேமிலியாக கொடுத்துட்ருக்கோம். தியானேஷ் ஃபேமிலி இப்போ தான் கிஃப்ட் கொடுத்தாங்க. நாங்கள் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ 1 year பேபி இல்லையா, ஸோ 1.5 year வரைக்கும் போடுற மாதிரி சைஸில் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ கொண்டு போய் நாமளும் கொடுத்துடலாம். பாப்பா தூங்கிட்டு இருந்தா, அதனால அவங்க டாடி மம்மிக்கிட்டேயே நம்ம கொடுத்துடலாம். பேசிக்காகவே ஹில் ஸ்டேஷன்னா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் வேறு ஏற்காடு வேறவா சொல்லவா வேணும், அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க. இந்த யூடியூப் சேனல் வந்து லிங்கேஷ்காக தான் நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். அவருக்கு வந்து யூடியூப் சேனல் டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு பிடிக்கல. ஸோ அப்பப்போ நாங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எங்களுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து குட்டீஸ்க்கெல்லாம் பாட்டு போட்டிருந்தாங்க டான்ஸ்க்காக. குட்டீஸ்லாம் டான்ஸ் ஆனாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் எங்கள் சின்ன மாமியார், இந்த 2 சைடு இருக்க 2 பேருமே எங்கள் சின்ன மாமியார் தான். அவங்களாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த குட்டி வந்து வருணேஷ், இவர் டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. லிங்கேஷ் கொஞ்சம் ஷையாக இருந்தார், என்னமோ டான்ஸ் ஆடலை. சரி அவ்வளோதாங்க, பர்த்டே பார்ட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக ஏற்காட்டிலே வந்துட்டு போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் 2 காரில். ஈவெண்ட்டில் வந்துட்டு 3:30 வரைக்கும் இருங்க, ஈவினிங் வந்துட்டு காஃபி டீ அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. இல்லை பசங்கள்லாம் போட்டிங் போகணுன்னு சொன்னதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ எல்லாம் போட்டிங் தான் போக போகிறோம். என்ட்ரி வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து முன்னாடி இருந்தது. இப்போ வந்து போட்டிங் என்ட்ரி வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு லாஸ்ட் மே மந்த் வந்திருந்தோம். ரொம்ப ஹாட்டாக இருந்ததுங்க. பட் இப்போ நல்லா கூலிங்காக இருந்தது. கிளைமேட் நல்லா குளுன்னு இருந்தது. இந்த மாதிரி டைமில் ஏற்காடு போகணும்னு நாங்களும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ தான் அதுக்கு சான்ஸ் கிடச்சிது. நாங்கள் குட்டீஸ்லாம் எல்லோரும் ஒரு போட்டில் உட்காந்துட்டோம். எங்கள் வீட்டுக்காரங்க, அவங்களோட கசினு, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைடு இன்னொரு போட் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நல்லா கலாய்ச்சிட்டு இருந்தாங்கங்க. நல்லா போட்டு வந்து சாச்சி ஓட்ட சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, அதே சமயம் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்தது. அடுத்து வந்துட்டு பாப்பாவும் லிங்கேஷ் ஹார்ஸ் ரைடிங் போகணுன்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு பர் பர்சனுக்கு 200 வாங்குறாங்க. குழந்தைக்கு மட்டும் வாங்கலை, அதாவது அண்டர் 2 இயர்ஸ்க்கு மட்டும் அவங்க வாங்கலை. மற்றபடி எல்லாத்துக்குமே வாங்குறாங்க. பாப்பா வந்து இப்போ தான் லாஸ்ட் டைம் போக முடியல, இந்த வாட்டி தான் அவள் போகிறா. அதே மாதிரி லிங்கேஷும் தியானேஷும் ஒரே குதிரையிலே ஏறிக்கிட்டாங்க. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க பசங்க. ஏற்காடு போனோம்னாவே அங்கே ஸ்பெஷல் வந்து மாங்காய், நெல்லிக்காய், என்னென்ன கிடைக்குதோ, வாட்டர்மெலன் எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்ததுங்க. கரெக்டாக எல்லாம் முடிச்சு கிளம்புறப்ப மழை பெஞ்சுது. நல்லா மழை சீசனை ரசிச்சுக்கிட்டே கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காற்றைப் போல வந்து கண்கள் மெல்ல